அப்புறம் தலைவர் சொன்னார், பாசிசமா பாயசமா? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய பேர் உட்காந்து டிவி டிபேட்ல பேசினாங்க, அது என்ன பாயசம், அவருக்கு அந்த அரசியல் தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நேஷனல் பாசிஸ்ட் பார்ட்டி முசோலினி அவர்களால் ஒன்றாம் உலக போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களையும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது. அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவங்க கையில் எடுத்தாங்க. அதே இனவாத அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அதற்கு தான் அதன் பெயர் பாசிசம் என்று சொன்னோம். பாயசம் சொன்ன உடனே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, திமுகலாம் பரவாயில்ல, அவர் நம்மள கொஞ்சம் ஸ்வீட்டா தான் திட்டுறாரு, தெரியல, இன்னும் அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாது, மூன்றாம் தலைமுறை இல்ல, மூன்றாம் தலைமுறை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லக்கூடாதுன்னு நாசிசம்னு சொல்லணும். அப்பதான் கொஞ்சம் புரியும். ஸ்ட்ரைட்டா ஹிஸ்டரி புரிய வைக்கணும். நாசிசம் எப்படின்னா, பாசிசோடைய முசோலினியோடைய ஒருத்தரை பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்துல. அவர் பேர் தான் ஹிட்லர். அவர் தான் பாசிச உருவாக்குனார். நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி. அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோசியலிஸ்ட், லேபர், தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படிலாம் இருக்கும். நம்ம திமுக மாதிரி. ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு, அண்ணா அவர்கள் உருவாக்கி ரொம்ப அழகா இருக்கும். அண்ணா மூணாவது தலைமுறையில ஒன்னே ஒண்ணுதான் ஊழல், சும்மா பேருக்கு பேசிக்குவோம், ஜனநாயகமே இருக்காது.